ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றின ஒரு அப்டேட் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு நடந்து கொண்டிருக்கிற நிலையில் குடும்பத் தலைவிகள் அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதியில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. அதன்படி தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு மாதமும் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் தகுதியான விடுபட்ட பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக தற்போது விடுபட்டவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பித்து வருகிறார்கள். இதுவரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகைக்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்த பெண்கள் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்குள் வருமானமும் 5 ஏக்கருக்கு குறைவான நன்செய்யும் 10 ஏக்கருக்கு குறைவான புன்செய்யும் நிலங்களாக வச்சிருக்கணும். பொருள் இல்லாத ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. வார்டு உறுப்பினர்கள் தவிர மற்ற அரசியல் பிரதிநிதிகளின் குடும்பத்தினருக்கு இதில் பங்கு கிடையாது. ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்கள் யாருமே விண்ணப்பிக்க முடியாது. இப்படிலாம் சொல்லியிருக்காங்க.